விஜயுடன் அஜித்தின் முதல் சந்திப்பு எங்கு தெரியுமா? அஜித்குமார் பிறந்த நாளுக்கு திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இதனால் #HBD அஜித்குமார், ஹாப்பி பர்த்டே AK ஆகிய ஹேஷ்டாக்குகள் எக்ஸ் தளத்தில் தேசிய அளவில் ட்ரெண்டாகி வருகிறது. கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களாக இருக்கும் அஜித்தும் விஜயும் நல்ல நண்பர்கள் ஆவர். அவர்களுக்கிடையே எந்த ஈகோவோ போட்டி பொறாமையோ இல்லை. ராஜாவின் பார்வையிலே படத்தில் அவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்தது அனைவருக்கும் தெரியும். அதன் பிறகு அவர்களை சேர்த்து வைத்து படம் எதுவும் வரவில்லை. ராஜாவின் பார்வையிலே படத்தில் நடிப்பதற்கு முன்பே அஜித்தும் விஜயும் சந்தித்துக் கொண்டார்கள். அமராவதி படம் மூலம்தான் தமிழ் திரையுலகில் ஹீரோ அவதாரம் எடுத்தார் அஜித். அந்த படத்தின் ரிலீஸ் நாளில் தான் அஜித்தும் விஜயும் முதல் முறையாக சந்தித்து பேசினார்கள். அமராவதி படம் வந்தபோது நாளை தீர்ப்பு படத்தில் நடித்து வந்தார் விஜய். நாளை தீர்ப்பு படத்தின் ஒளிப்பதிவாளர் இமயவரம்பன் பொது நண்பர் ஒருவர் மூலம் அஜித்துக்கு பழக்கமானார். அதனால் அமராவதி ரிலீஸ் ஆன அன்று அஜித், இமயவரம்பன் உள்ளிட்ட நண்பர்கள் வடபழனியில் இருக்கும் கமலா தியேட்டர் வெளியே பைக்கில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமராவதி படம் துவங்கி 10 நிமிடங்கள் கழித்து சில இளைஞர்கள் வேகமாக தியேட்டருக்குள் ஓடியிருக்கிறார்கள். அதில் ஒரு இளைஞர் மட்டும் திரும்பி பார்த்துவிட்டு இமயவரம்பனை நோக்கி வந்து ஹாய் சொன்னார். அந்த இளைஞர் வேறு யாரும் அல்ல, விஜய். இதையடுத்து விஜயை அஜித்துக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் இமயவரம்பன். விஜயும் அஜித்தும் கட்டிப்பிடித்து பேசியிருக்கிறார்கள். கமலா தியேட்டர் வாசலில் நடந்த சந்திப்பால் ஏற்பட்ட நட்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அஜித் படங்களை பார்த்துவிட்டு அவரை விஜய் பாராட்டுகிறார். விஜய் படங்களை பார்த்துவிட்டு அஜித் பாராட்டுகிறார். அவர்கள் தவிர்த்து குடும்பத்தாரும் நட்பாக பழகி வருகிறார்கள். விஜய் அம்மா ஷோபா சமையல் என்றால் அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்க சமையல் ரொம்ப பிடிக்கும் ஆண்டி என ஷோபாவிடம் கூறியிருக்கிறார் அஜித்.